அமுதா இட்லி ஊத்திட்டியா? அதெல்லாம் ஊத்தி வச்சு மூடியே வச்சுட்டேன். பருப்பு வேக போட்டிருக்கேன். பருப்பு ஆனோனையும் இதெல்லாம் தாளிச்சு விட்டோன்னா சாம்பார் ஆயிடும். சட்னிக்கு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே சட்னி அரைச்சிருவேன். அவன்டி அங்கிருந்து வந்து இங்கே உனக்கு தான் வேலை போ. இதுல என்னடி இருக்கு? நம்ம வீட்டுல நம்ம செய்யாம வேற யார் செய்வா? இல்லடி, என்னதான் இருந்தாலும் ஊர்ல இருந்து வந்துவிட்டு நீ இங்கே வேலை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அதான் மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீ போயிட்டு சீக்கிரம் தேங்காயும் பொட்டுக்களையும் வாங்கிட்டு வா. பச்சை மிளகா இருக்கா? ஐயோ இல்லையே. ஏடி எதை கெடுத்தாலும் அது இல்லை இது இல்லைன்ற வீட்டுல என்னத்தடி வாங்கி வச்சிருக்க? எங்கடி முதல்ல மாதிரி வேலை இருந்தா பரவாயில்ல. வெயில் அடிக்கிற அடிக்கி இலையெல்லாம் கருகி வேற போயிருச்சு. அதுவும் இல்லாம வேலையும் இல்ல, சும்மா வீட்டுல தானே இருக்கேன். காசு இருந்தா நான் எல்லாம் வாங்கி போட்டுருவேடி. என் புருஷன் கிட்ட 5க்கு 10 கையேந்தி பிச்சை எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது எனக்கு. அட என்னாடி நீ எங்க பொழப்பத்தாங்க கிழிஞ்சல் அங்கோடு லுங்கி மாதிரி திரியுதுன்னு பார்த்தா வாம் பொழப்ப அதுக்கு மேல சிரிப்பா சிரிக்குதே. அது மட்டும் இல்லாம 5 10 இருந்தாலும் இந்த புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போறேன், அது வேணும் இது வேணும், பேனா வேணும், லொட்டு வேணும், லொஸ்க்கு வேணும், மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடுறா. அப்புறம் எங்கிட்ட நம்ம கிட்ட காசு? இதுல வேற குழுவுக்கு பணம் கட்டணும் வேற. ஏகப்பட்ட இதுடி. சரி விடு என்ன பண்றது, எல்லா தலையெழுத்து அப்படித்தான் இருக்கு. சரி நான் காசு தரேன், நீ போய் வாங்கிட்டு வா. கம்முனு இருமா, நான் வாங்கிட்டு வரேன். இரு என்கிட்ட காசு இருக்குது. இருக்கும்போது என்ன வாங்கிட்டு வரதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாடி. இருக்கு, ஒரு நிமிஷம் இரு. நான் எப்பயும் அந்த ஆளுக்கு தெரியாம 200 300 முந்தானியில சுருக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த ஆளு 10 ரூபானாலும் எங்கிட்டு வச்சாலும் தொலைவி எடுத்து விடுவான்ட்டு தெரியாம வச்சுக்கிறது. இந்த வேணாண்டி, கம்முனு இருடி. அங்க இருந்து இங்க வந்து வேலை செஞ்சதும் போதும், இதுல காசு வேற. கம்முனு இரு. யாரு வாங்குன்னு சொன்னேன், இல்லைன்னா உத வாங்கிடுவ. வேணாண்டி, கடனுக்கு சொல்லி வாங்கிட்டு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காசு கொடுத்துக்குவேன். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்க. புடி போய் வாங்கிட்டு வா போ. சரி இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பண்றது போ. பொம்பளையா பிறந்தாலே கையில 10 காசு இருக்க மாட்டேங்குது. வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி. சரி பருப்பு வேக வச்சாச்சு. சரி வெங்காயம் தான் உரிச்சு வைப்போம். ஏன் சந்தோஷ், பாக்குறதுக்கு தான் குளிர் இல்லாத மாதிரி இருக்கு. நல்ல குளிராதான் இருக்கு போ. நல்லா சிலுன்னு. உனக்கு பனி சேராது, சைனஸ் மாதிரி இருக்குல்ல. நீ எதுக்கு இப்ப வெளியே வந்த? உள்ள இருக்க வேண்டியதானே? அன்னைக்கே ஊருக்கு வந்துட்டு இருமிக்கிட்டு தெரிஞ்ச அங்க வந்து. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா இப்ப நல்லா இருக்கேன்னு அங்க போயிட்டு இருமிட்டு தெரியவ. ஆட அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சூடா ஒரு காப்பி தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் போ. என்னங்கப்பா பண்றீங்க? குளிர் காயலான்னு பார்த்தோம். அப்புறம் உள்ளுக்குள்ள எல்லாமே பொண்ணுங்களா இருந்தாங்க. சரி அங்கிட்டு போய் எப்படி நம்ம உட்காடுறது, அதான் சரி வெளியே வந்து நின்றுகிட்டு இருந்தோம். சரி சூடா எதுவும் இருந்தா பரவாயில்லன்னு பார்த்தோம். அப்புறம் அண்ணன் தான் இருந்துட்டு இந்த இடத்துல விறகு கட்டையெல்லாம் போட்டு பத்த வச்சு விட்டாரு. சரி குளிர் காய்ங்கன்னு அதான் குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சரி இந்தாங்கப்பா காப்பி வச்சாச்சு, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? உள்ள ஆள் இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே? எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆளுக்கு குளிக்கவும் வைக்கவும். அவங்கள இப்ப குளிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் விசேஷத்துக்குள்ள சீவி சிங்காரிச்சு ரெடி ஆவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரும் விசேஷத்துக்கு வரமாட்டாங்க. விசேஷம் முடிஞ்சுதான் வருவாங்க. அதான் நீங்க இருங்க, நான் போய் கொடுத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போய் கிளம்புங்கம்மா அப்படின்னு அவங்களை கிளப்பி விட்டுவிட்டு உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. வாங்கப்பா. இந்தா சரிங்கப்பா, நீங்க போங்க. வேணும்னா கூப்பிடுங்க. அவங்க குளிச்சோடனே தண்ணி போட்டு வச்சிருக்காங்க, நீங்களும் அப்படியே குளிச்சிருங்க. சரிங்கப்பா. குளிருக்கு எதமா சூடா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குடிச்சா நல்லா இருக்கும். ஏய் கையேற்றி மூக்கு மேல கைய வச்சுட்டு மூச்சு விட முடியுதா உன்ன? ஏய் மூக்கு மேல என்னடி கைய வச்சுக்கிட்டு கையேடு சொல்லிக்கிட்டே இருக்க, கைய மேல போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ. பாத்தி யாரு இவன் என்ன கேம் பக்கத்துல படுத்து கிடக்குறான்? ஒருவேளை கலவணி பையனா இருக்குமோ? ஐயோ ராத்திரி நேரத்துல கதவை திறந்து போடாதடின்னு சொன்னா கேக்குறாளா? போறவன் வாரவன் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து படுத்து கிடக்குறானே. ஐயோ எந்த கலவாணி பையன் என்ன தெரியலையே, நம்ம பக்கத்துல வந்து படுத்து கிடக்குறான். ஐயோ இவனுக்கு எம்புட்டு தைரியம் இருக்கும்? ஆள் இல்லாத வீடுன்னு நினைச்சுக்கிட்டு வந்து படுத்திருக்கானே. ஆள் இருக்கும் போதே ஆத்தாடி ஆத்தா. ஐயோ திருட்டு பையன், இவனை எழுப்பக்கூடாது. அப்படியே கையும் களவுமா புட்டுச்சு கையை களம் முறிச்சு அடுப்புல வச்சு சொருவுறேன். முதல்ல போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். இட்லி ஆயிடுச்சா என்னன்னு பாக்கணுமே. ஏ மீனா, களவாணி பையன் எவனோ நம்ம வீட்டுக்குள்ள பூந்துட்டாடி. ஏ மீனா, களவாணி பையனா எங்க? இது யாரு? என்னடா இது? பக்கத்துல எவனோ படுத்திருக்கான்.
சமைக்கட்டுல யாரோ ஒருத்தி இருக்கா. ஐயோ, இது நம்ம வீடா இல்ல நம்ம வீடு மாதிரி வந்து படுத்துட்டோமா? அண்ணே எங்கனே கலவடி பையன்? கலவடி பையன் எங்க? கலவடி பையனா? எங்க கலவடி பையன்? அடியே, யாரடி இது? வீட்டுக்குள்ள பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் இருக்காங்க. பக்கத்துல எவனோ ஒருத்தன் படுத்து கொரட்டை விட்டுக்கிட்டு கிடக்குறான். கையை கால மேல தூக்கி போட்டுக்கிட்டு சமையக்கட்டுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு இருக்கு. நீ எங்கடி போன? எங்கடி இருக்கோம் நம்ம? ஏங்க மகா வீட்ல விசேஷத்துக்கு வந்திருக்காங்கல்ல எங்க ஊர்க்காரி, என் ஃப்ரெண்டு, என் தோழி அமுதா. உங்க கூட படுத்துறது அமுதாவோட புருஷன் ஆறுமுகம். தெரியாதா உங்களுக்கு? மறந்துட்டீங்களோ? என்னனே ஊருக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்களோ? உங்க பக்கத்து வீடு. ஐயோ, கொஞ்ச நேரத்துல உசுரே இல்லப்போ இவளுக்கு பண்ணுன வேலையால. சே, ஏனே பயந்துட்டீங்களா? எப்பறதா வர்ற ஆத்திரத்துக்கு ஏங்க என்னாச்சு? நொன்னாச்சு. என்னடி அண்ணன் பாட்டுக்கு அப்படி போறாரு? இல்லடி தூக்கத்துல யாரு அது நம்ம பக்கத்துல படுத்திருக்குதுன்னு சொல்லி வாழந்து பயந்துட்டாரு போல இருக்கு. என் புருஷன் கொரட்டை விட்டான்னு வச்சுக்க ஊரே அதிரும். இங்க அண்ணன் பக்கத்துல கொரட்டை விட்டுருப்பாரு. அதனால அண்ணன் பயந்துருச்சு போல இருக்கு. ஏமா எந்த துணியமா போடுறது? எந்த துணியை போடுறதா? ஏண்டி முதல்ல குளிச்சியாடி? அதெல்லாம் ஆளுக்கு முன்னாடி குளிச்சாச்சு. எந்த துணியை போடுறதுன்னு மட்டும் சொல்லுமா. ஏண்டி மழை இது வருதா வெளியே? ஏமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புடினா செத்தவங்க வெத்தலை கொடுத்த கணக்கா இழுகு இழுகு இழுகுன்னு இருப்ப. எந்திரிக்கவே மாட்ட படிக்க விட்டு. இன்னைக்கு விசேஷம்னோனையும் ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பி நிக்கிறியா? பிள்ளைங்கனாலே அப்படித்தானே. இல்லடி பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் கிளம்புடினா படிக்க விட்டு எந்திரிக்க மாட்டாடி. 10 மணி ஆனாலும் பாரு இப்ப வீட்டுல இருந்துகிட்டு விசேஷத்துக்கு போறோனே கிளம்பி நிக்கிறத. அம்மா அப்ப எந்த துணியை போடட்டும்? இந்த துணி என்ன வாங்கியா வச்சிருக்கு? இருக்கிற துணி ஏதோ நல்லதா அதை எடுத்து போடு. தீபாவளிக்கு எடுத்ததை போட்டுக்கவா? ஆமா வேற என்ன புது துணி இருக்கு? அதே எடுத்து போடு போ. சரி தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டியா? சட்னி அரைச்சிருவோமா? சரிடி. ஏக்கா வண்டியில இங்க வர சொல்லி ஏத்திடுவோமா இல்ல கொண்டுட்டு போய் அங்க வச்சு ஏத்துவோமா? சோறெல்லாம் ஊருப்பட்ட கடமா இருக்குமா? நம்ம 2 பேரும் ஏத்துறோம்னு சொல்லி கொட்டி விட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதை இம்பிட்டு இடம் இருக்குல்ல, வீட்டுக்கிட்ட வண்டியை வர சொல்லு. டேய் அந்த அண்ணன் கிட்ட சொல்லி பிக்கப் இங்க வீட்டுக்கு மேல ஏத்த சொல்லு. ஏக்கா எல்லாமே மறக்காம எடுத்துட்டலக்கா. அப்புறம் அங்க போயிட்டு அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. வீடு என்ன இங்க பக்கத்துலயா இருக்கு? அங்க போய் இங்க வரணும். வண்டி வேற இல்ல. கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிரு. எல்லாமே எடுத்து வச்சிட்டேமா. எல்லாத்துக்கும் தட்டு கொடுக்கணும். தட்டு எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாமே சாக்கு மூட்டையில கட்டி வச்சிட்டேமா. தட்டு தம்பளத்துக்கு பழம் பூவு எல்லாமே அது எல்லாமே எடுத்துட்டேன். கடையில வச்சு நகை கொடுக்கணும். நீ அதுக்கா? அதுவும் எடுத்து வச்சிட்டேமா. வேற என்ன? வேற எதுவும் மறந்துட்டோமாக்கா? இல்லம்மா. இது எல்லாத்துக்கும் பந்தி போறதுக்கு இலை வாங்கணுமா? போற வழியில இலை வாங்கிட்டு போயிருவோமா? கட்டு. சரிக்கா இலை கட்டு வாங்கிட்டு போயிருவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? ஏத்தி வரதுக்கு இம்புட்டு நேரமா? ஒன்றும் இல்லம்மா, குண்டும் குழியுமால கிடக்குது. ரோடா போட்டு விட்டுருக்காங்க. நம்ம ஊருக்காரிங்க விசேஷத்துக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே பிக்கப்ல ஏறி வந்துட வேண்டித்தான். அதை விட்டுவிட்டு என்ன பண்றாளுகளோ. ஆமாம்மா, அவங்க எத்தனை மணிக்கு வரவே என்னன்னு தெரியல. நம்ம ஆளுக்கு முன்னாடி போய் இது நம்ம தான் முன்னாடி நின்று பார்க்கணும் வைக்கணும். நம்ம விசேஷத்துக்கு லேட்டா போனோம்னா அப்புறம் அங்க உள்ளவங்கள கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது என் சம்மந்தியை பத்தி எல்லாம் தெரியுமில்ல. அப்படியே வாங்க வாங்க வாங்க. ஏய் விழுந்துறாம புடி குச்சி போடுவேன் பாத்துக்க. விழுந்து விழுந்து அடிபட்டுச்சு உங்க அக்கனுக்கு பதில் சொல்ல முடியாது. அடி வாங்க பாரு நீ இப்ப. போதுமா இல்ல ஏத்தனா? போதுமா அப்படியே நிறுத்து. அம்மா நான் முன்னாடி உட்கார்ந்துக்குவா பின்னாடி நின்னுக்கிட்டு வரவாமா? நீ முதல்ல வாய் மூடிட்டு கீழே இறங்கு. இதெல்லாம் ஏத்தணும். அப்பா கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. ஒரு கை பிடிச்சினா தான் ஏத்த முடியும். நாங்க 2 பேத்தாலும் ஏத்த முடியாது. நான் வரேங்க. அம்மா நான் இங்க நின்னுக்கிறேன். ஒத்ததான் வாங்க போறேன். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அம்மா இங்க நின்னுக்கிறேம்மா. பாப்பா பாப்பா அப்படியே பிடிச்சி ஏத்துப்பா. இது மட்டும் தானே? இன்னும் ஏத்தணும் மாட்டே? உள்ள 2 மூட்டை இருக்குப்பா, அதையும் ஏத்திடணும். சரி அப்ப இத முதல்ல ஏத்திட்டு அதுக்கு அப்புறம் அதை ஏத்திக்கலாம். அம்மா நான் இங்க நின்னுக்கவாமா? அப்படியே ஏத்துப்பா. அம்மா இங்க பாருமா. ஒருத்தனுக்கு உடம்பு பரபரன்னு இருக்கும். சாப்பாட்டு மேல கால் இது பட்டு கெட்டு போடுச்சு. நீங்க உரிச்சு உப்பு கண்டனா போடுவேன். கீழே இறங்கி வா. எப்ப பார்த்தா திட்டிக்கிட்டே தான் இருப்ப. சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. கால்குள்ள கைக்குள்ள போய் கொட்ட வச்சுனா அடி வாங்கிடுவேன். இந்த சைடு வாடா. இன்னைக்கு நீங்க பால் வாங்க வந்துட்டீங்க. என்னமா பண்றது? பத்திரகாளி தான் ஊருக்கு போயிட்டாங்களே, தெரியாதா? வீட்டுல ஒரு அண்ணன் இருப்பாரு, அவரு வந்து வாங்க வேண்டியதானே? அம்மா அந்த தம்பியோட அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, அதனால தம்பியும் ஊருக்கு போயிருச்சு. அதான் நான் பால் வாங்க வந்தேன். சின்ன பொண்ணாக்கா இல்லையா? மருமவளாமா தூங்கிட்டு இருக்குமா? ஓ சரி சரி. இதுக்கு எவ்வளவுமா ஆச்சு இப்ப? 90 ரூபாய் இருக்கு. 2 லிட்டர் ஊத்தி இருக்கேன். சரிம்மா சரி, காசு நாளைக்கு வாங்கிக்கலாமா?
அக்கா எப்பயும் வாரத்துல ஒருக்க தான் கொடுப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போங்க, நான் அப்புறமேட்டுக்கு வாங்கிக்கிறேன். சரிம்மா. அவ்வளோதானா? இன்னைக்கு இந்த லைன்ல இவங்க மட்டும்தான். சரி, இனி அடுத்த லைனுக்கு போக வேண்டியதான். யார் இவரு? நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. தெரியலையே. நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ, யாரு என்னன்னு வேற தெரியலையே. ஓடிடுவோம். படிக்க வேண்டிய வயசுல பால் கேனை தூக்கிக்கிட்டு வேலையை பார்க்குது இந்த புள்ள. பார்க்கவே எம்பிட்டு கஷ்டமா இருக்குது. இந்நேரத்துக்கு ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு வேலை வெட்டியை பார்த்து ஆபீஸ்ல உக்காந்துருக்கலாம். என் பையனால ஒரு புள்ள வாழ்க்கையே போச்சு. இது நமக்கே இம்பிட்டு கஷ்டமா இருக்கே பார்க்கறதுக்கு. அவங்க பெத்தவங்களுக்கு இம்பிட்டு கஷ்டமா இருந்திருக்கும். ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன பண்றது? இந்த காலத்துல எல்லாம் படிப்பை விட இந்த மாதிரி அற்ப சந்தோஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையே இழந்துக்கிட்டு பின்னாடி கூலி வேலை பார்க்குதுங்க. ஐயோ கடவுளே. ஐய, பையன் ராத்திரி மூச்சா விட்டுட்டான் போல இருக்கு. அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவனும் ஜலதோஷம் பிடிச்சிடாத ஈரத்தோட படுத்திருக்கான். இந்த எரும மாடும் பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சார், நான் வேலை செய்யறேன் சார். ஒழுங்கா தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாரும் என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். அவதான் சார் அந்த குண்டு பண்ணிதான் சார். எருமை, இங்க பாருங்க சார், நான் சிங்கப்பெண் சார், சிங்கப்பெண். யாருக்கும் பயந்து அஞ்சு போற அளவுக்கு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. யார் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சிங்கிளா சமாளிப்பேன் சார். கெட்டிக்கிட்டு மித்துச்சே வை எருமை. நீங்களா? நான் கூட யாரோ என்ன நினைச்சிட்டேன். என்னங்க? பையன் மூச்சா விட்டு அப்படியே படுக்கையில நனைச்சு வச்சிருக்கிறான். நீ எரும மாடுமே தூங்கிட்டு இருக்க. எந்திரிச்சு பையனை பார்க்க மாட்டியா? ஓ, அத்தை தான் இருப்பாங்கல்ல, அத்தையை பார்க்க சொல்லுங்க. எப்பயும் அத்தை தானே பாப்பாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. இங்கேயா இருக்காங்க? எங்க அம்மா இருந்தா எதுக்கு நான் வான்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மட்டுமா பையன்? உங்களுக்கு தானே பையன். பாருங்க, எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையி. அப்புறம் அம்போட்டு தான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை எந்திரி. படுக்கையில 10 மணி வரைக்கும் படுத்துக்கிட்டு. ஐயோ, ஏங்க இப்படி படுத்துறீங்க? பாரு, வேலைக்கும் ஆள் இல்ல. ராசாவும் ஊருக்கு போயிட்டான். அதனால இன்னைக்கு நீ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் லேட்டா போனா என்ன கிழிப்பாங்கன்னு தெரியுமில்ல. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. என்னது, ராசா ஊருக்கு போயிட்டானா? ஏன் போனா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால ராத்திரி நான் தான் பஸ் ஏத்தி விட்டேன். ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு சமையல் வேலையை பாரு. முதல்ல பையனுக்கு துணியை மாத்தி விடு. என்னது, வீட்டு வேலைய பார்த்து ஆபீஸுக்கு போறதா? ஐயோ, ஏற்கனவே ஆபீஸ்ல பெண்டு நிமித்திறங்கி வேலையை கொடுத்து இதுல வீட்டு வேலையை பார்த்துட்டு வேலையை போய் பார்த்தேனா, ஐயோ சோழி இங்கே முடிச்சு விடுவாங்க போலயே. தங்கம், தங்கம். இந்த ஆளு வேற சும்மா நோக்கி தங்கம் தங்கம் தொங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடப்பான். காது கேக்குதா இல்ல காது இது அடைச்சிருச்சா? இல்ல விளக்கணைய காய வச்சு ஊத்துனாதான் காது கேக்குமா? தானே வந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்க. காலையில கிளம்பு, பத்திர ஆபீஸ்க்கு போகணும்னு நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க. அது அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாத்திக்கிட்டா போச்சு. இப்பயே என்ன அவசரம்? இங்க வருடி, நன்றே செய் இன்றே செய், அதுவும் இப்பயே செய்யன்னு சொல்லுவாங்க. அதனால தாண்டி இப்பயே இதை செய்யணும்ன்றேன். நாளைக்குன்னா அது அப்படியே போயிடும். அதனால போய் வேறசா கிளம்பு, போவோம். ஏங்க சமைக்கணுங்க, சமையல் வேலை ஊறுபட்டது கிடக்கு. ஆமா ஆமா ஆமா, நீ 24 மணி நேரம் அப்படி சமைச்சு கிழிக்கிற. உன் லட்சணம் என்னன்னு தெரியாது. பையன் தான் சொல்றானே, ஆள் இருக்கும் போது கூட வீட்டுல அம்மா சமைச்சதுப்ப ஆள் இல்லைன்னொன்னே கடையிலேயே 3 நேரமா வாங்கி மொக்குன்னு மொக்குனீங்கன்னு. எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல. வீட்டுல நானே சோத்த போட்டு வளர்த்திருக்கேன். போ என்னங்க, கடையில எல்லாம் சாப்பிட்டு உங்க உடம்புக்கு சேராதுங்க. ஒரு நாள் சாப்பிட்டா சேரும். இத்தனை நாள் வரைக்கும் நான் என்ன வீட்டு சோறையா பார்த்தேன்? போற வர வாங்கி கொடுக்கறதுல தின்னேன். அதனால கிளம்பு. என்னங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. 1 ரூபாயா 2 ரூபாயா? நீ தாண்டி நானும் சொல்றேன். 1 ரூபாயா 2 ரூபாயா? ஒத்த போனு போட்டா மொத்த சோழியும் முடிஞ்சிரும். பெரிய திமிங்கலத்தை பிடிக்க போய் அந்த திமிங்கலத்துக்கு இரையாயிராதடி. என்ன பண்ணலாம்? சொல்லு. யோ, இதெல்லாம் சரியில்லையா? கட்டண பொண்டாட்டியே நீ பிளாக் மெயில் பண்ணி திரியறியா? பிளாக் மெயிலும் பண்ணல, ஒயிட் மெயிலும் பண்ணல. கிளம்பு. எங்க போற? பத்திரத்தை எடுத்துட்டு வரதுக்கு. நீ பத்திரத்தை எடுத்துட்டு வருவியா இல்ல பால் டாய் கீட்டால எடுத்து குடிச்சுப்புட்டு நான் மல்லாந்துக்கிட்டு படுத்தியான்னு எனக்கு தெரியாதா?
இதெல்லாம் உன் பருப்பு என்கிட்ட வேகாதடி. அதெல்லாம் எடுத்து பத்திரமா நான் படுத்தி வச்சிருக்கேன். வா 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 போவா. ஆத்தி விட மாட்டான் போல இருக்கே. வாரியா வரமாட்டியா, ரெண்டுல நீ ஒன்ன தோடு. வரேன் வந்து தொலைகிறேன். கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் அப்படி போகுதே. உன்கிட்ட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கூத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் உன் சோழி மொத்தமா முடிஞ்சிடும். அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல என்னப்பா இருக்கு? முதல்ல விளக்கமாறு கீழே போடுங்க. கீழே போடுங்க. என்ன ஷோ என்னப்பா, அம்மா உங்களை எங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் விட்டுட்டு இருப்பேனா? அதெல்லாம் மருமவன் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கால, அவ செய்வா. நீங்க கம்முன்னு உக்காருங்க. இல்லப்பா, மருமவ பையனை பாப்பாளா சமையல் வேலையை பாப்பாளா? வேலை கஷ்டம் இல்லையா? நான் பாத்துக்கிறேயா, வீட்டுல சும்மா தானே இருக்கேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஐயா இப்ப எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? சின்ன பொண்ணுன்னு ஏன் எதுவும் விட போறீங்களா? ஏழை மூடல கீழே மூடல, முதல்ல வீட்டை கும்பிட்டீங்க காலையில எந்திரிச்சு. எனக்கு என்ன 10 கையா இருக்கு? பையனை பாருன்றீங்க, சமையல் வேலையை செய்யன்றீங்க, வேலைக்கு போன்றீங்க, ஒவ்வொன்றா தானே பண்ண முடியும். இதே தானே எங்க அம்மாவும் பண்ணுச்சு. எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கும்போது காலையில வீடு வாசலை கூட்டி போட்டு, வாசலை தெளிச்சு கோலத்தை போட்டுப்புட்டு, எல்லாத்துக்கும் டீயை வச்சு எழுப்பி போட்டு சாப்பாடு ஆக்கி, அதுவும் பாத்திர பண்டத்தை கழுவி துணிமணியை துவைச்சு வேலைக்கு போயிட்டு சாயங்காலமும் வந்து அந்த வேலையை செய்யும். உனக்கு என்ன வலிக்குது? காட்டு வேலை செய்யற எங்க அம்மாவுக்கே உடம்பு வலிக்குது நலியுதும் போது உனக்கு என்ன? ஆபீஸ்ல போய் உக்காந்துட்டு தானே வரப்போற? வேலையை செய்யு. இங்க பாருங்க, என்ன என்ன உணவிட்டு இருக்க? நான் பையனை பாப்பனா இந்த வேலையை பாப்பனா? அவன் வேற என்னை விட்டுட்டு இறங்க மாட்டேங்கிறான். சும்மா இங்க அம்மா அம்மா அம்மான்னு. நான் அவனை பாப்பனா இந்த வேலையை பாப்பனா? எல்லாத்தையும் தானே எங்க அம்மா பாத்துச்சு. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பையனுக்கு மரவ ஆசை பண்றதுல இருந்து அவனை தூங்க வைக்கி சோறு ஊட்டுறதுல இருந்து எல்லாம் அம்மா தானே பண்ணாங்க. பண்ணு. அவங்க இருக்கும்போது அவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்றல, வேலை எம்பிட்டு கஷ்டம்னு தெரியுது இல்ல, செய்யி. இவன் எனக்கு புருஷனா இல்ல அரசனானே தெரியலையே. வேலை சொல்லியே கொள்றான்டா. ஏன்பா நான் பண்ணுவேன்ல, பாவம் பையனை வச்சுட்டு வேலை செய்யறதுல கஷ்டம்யா. அம்மாவும் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதாங்கப்பா. எப்பயும் சொகுசா இருப்பா. ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா என்ன, அம்மா இல்லன்னு ஒரு 2 நாளைக்கு தானே வளைஞ்சு செய்யட்டும். அப்பதான் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு புரியும். ஏ சின்ன பொண்ணு, போட்டுக்கு ட்ரெஸ் இல்ல, துவைச்சு போட்டுரு. வேலைக்கு போறதா இல்ல இங்கே இருக்கிறதா? வேலைக்கு போட்டுக்க சட்டை துணி இல்ல, ஒழுங்கா துவைச்சு போடு. துவைச்சு போட்டுட்டு நீ எங்க வேணாலும் போ. அதை முடிக்காம நீ எங்கிட்ட கிளம்ப கூடாது. கடவுளே, என் கண்ணுல ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்கே. அவன் என்னமோ அம்மாவுக்கு ஓட முடியலன்னு அங்க ஓடிட்டான். என் மாமியார் என்னமோ ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு வளகாப்புன்னு அங்க ஓடிருச்சு. கடைசியில நான் தான் சிக்கனா இவங்கிட்ட. ஐயோ, அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு உயிரை எடுக்கிறானே. ஏதாவது ஒரு சண்டையை போட்டுவிட்டு வீட்டை விட்டு ஓடிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. அம்மா வீடுன்னு போய் உக்காடுறதுக்கு அவங்களே வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க. ஆஃபீஸில் போய் உக்காரலான்னு பார்த்தா அவன் வேலை சொல்லியே உயிர் எடுக்கிறான். இதில் இவன் வேற பெண்டை நிமித்துறான். 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட பெரும் சீரடுவா இருக்கே. அம்மா ஆய் வருதுமா. போயிடாதடா, பேடல போ. ஐயோ, பாவி பையன் போயிட்டானே. இனி இதெல்லாம் துவைச்சு எடுக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிரும் போலயே. ஆண்டவா, ஷோ மணி ஆயிடுச்சு வேற. என்னம்மா காலையில கிளம்பியாச்சு? எங்கிட்டு? கிளாஸ்க்கு தான் அத்தை. ரொம்ப நல்லா இருக்குமா? வீட்டுல போட்டது போட்டபடியே கிடக்கு. உனக்கு என்ன வந்துச்சுன்னு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? சமைக்கிறது இல்லையா? உன் புருஷன் வந்தா சாப்பாடுன்னு கேட்டு வருவானே. உனக்கு இப்ப தைக்கணும், ஊரு சுத்தணும், அதுதானே? ஊரை சுத்துறதுக்கு சாக்கு இந்த துணி தைக்கிற நாடகம். அத்தை சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. நான் ஒன்றும் வேணும்னுலாம் போல. துணி தைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. கிளாஸு 9 to 12 வரைக்கும் தான். அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுவேன். சமைச்சு வச்சுட்டேன், பாத்திரம் மட்டும்தான் கழுவலை. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு கிளாஸு எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அவருக்கும் தட்டு கிளாஸ் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். வந்தால் அவர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லையா 12 மணிக்கு நான் வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போட்டு சாப்பிடணும், அதுவும் அங்கே போட்டிருக்கு. வந்தோடனே வாஷிங் மிஷினில் நான் துணியை போட்டுறேன், துவைச்சிருவேன். 1 நிமிஷத்தில் காஞ்சிரும். நீங்கள் கவலையெல்லாம் பட வேணாம், நான் போனோடனே வந்துடுவேன். என்ன வாயாடுற? நல்லா ஏறி கணங்கன்னுட்ட நீ. அதான் ஒன்றும் பண்ண முடியாது உன்னையெல்லாம். என் வயசுக்கு எத்தனையோ குடுமிங்களை நான் பார்த்து அடக்கி ஒட்டக்கி வச்சிருக்கேன்.
நீ உன் திமிரு தெனாவட்ட என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. போ போ, இன்னும் இது எத்தனை நாளைக்குன்னு பார்க்கறேன். என் வயசுக்கு என் இதுக்கு நான் எத்தனை பேரை ஒன்ன மாதிரி பார்த்துருக்கேன். இருக்குடி இருக்கு.